ஆமா, நீங்க போடுற போஸ்டுக்கு வெறும் 4 லைக் தான் வருது. அப்புறம் ஏன் போஸ்ட் போடுறீங்க? நான் போஸ்ட் போடுறதே அந்த நல்ல மனசு உள்ள அந்த 4 பேருக்காக தாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்காரன் பெரிய மந்திரவாதியா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் தெரிய மாட்டேங்குது. போனை ஓப்பன் பண்ண உடனே இன்ஸ்டாகிராம் தான் வருது கை. எனக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு யோசிச்சேன். அப்பதான் தோணுச்சு, மூக்கு கீழே வாயின்னு ஒண்ணு இருக்கு, அதை மூடிக்கிட்டு இருந்தாலே என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு. தம்பி, வீடியோ போடுறது நீ தானே? ஆமாண்ணே, உன் வீடியோ தான்ப்பா, அடிக்கடி பாத்துட்டே இருப்பேன். அப்படியாண்ணே? ரொம்ப சந்தோஷண்ணே. ஏன் சார் அடிக்கடி பாக்குறீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தான். சிரிச்ச உடனே செருப்படியா? வாய் மட்டும் தாங்க கொஞ்சம் அதிகமா பேசுவேன். மத்தபடி நான் ரொம்ப நல்ல புள்ள. என்ன மாதிரி நல்ல புள்ளையே நீங்க கூகுள்ல தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா போய் கூகுள்ல தேடி பார்த்துட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காதல் கடிதம் எழுதவே 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். இருந்து என்ன பிரயோஜனம்? அழகுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையே. எங்க பாட்டி வேற சொன்னிச்சு, என் பேர அழகுக்கு பொண்ணுங்க கியூல நிக்கும்னு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு எறும்ப கூட காணும். அந்த கிளை பேச்ச நம்பியிருக்க கூடாது. ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? என் பொண்டாட்டி சொன்னாங்க, சொர்க்கத்துல கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாதாமாங்க அப்படின்னு சொன்னா. ஏன் வாய் சும்மா இருக்காம அதுக்கு தாண்டி அதுக்கு சொர்க்கம்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. கையில வச்சிருந்த குழம்பு கரண்டி எடுத்து மண்ட மேல ஒரு பொறு போட்டாங்க. அதுதான் வலிக்குது. என்ன சொல்லி தட்டு மூட்டை ஜாமான் தூக்கி போட்டு உடச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் தான் தெரியுது அது புளிக்கணும்னு. இந்த மசருக்குத்தான் நான் சாப்பிடறதுக்கு மட்டும் வாய திறக்கிறது. இதெல்லாம் நமக்கு தேவையா? புளிக்குழம்புலான்னு சரண்டர் ஆயிரும். வைத்த வேற பசிக்குது. என்ன மனுஷனுடைய சோம்பேறித்தானம் எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? என்னோட இந்த பதிவை பார்த்துட்டு லைக் போடாம சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படியே கடந்து போறீங்க பாருங்க, அங்க இருந்து தாங்க ஆரம்பமாகுது. அதையும் மீறி எனக்காக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போற உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே சுறுசுறுப்பா தாங்க இருப்பீங்க. ரொம்ப துன்பம் கஷ்டப்படுற யாருன்னு கேட்டா நான் தானு சொல்லுவேன். ஏன்னா பள்ளிக்கூடத்துலயும் ஃபர்ஸ்ட் வரல, வாழ்க்கையிலையும் ஃபர்ஸ்ட் வரல, ஸ்டேட்டஸ்லயும் ஃபர்ஸ்ட் வரல. ஆனா கஷ்டத்துல மட்டும் நான் நம்பர் 1. நான் என்னை விட வயசுல பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன் இவனுக்கு இவன் வயசுல பொண்ணு கிடைக்கல, அதனாலதான் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நாளைக்கே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு எனக்கு எதுனா சண்டை வந்து என்னை அவங்க திட்டி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட வயசுல நம்மளோட பெரியவங்க தானே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனாலதான் அப்படி என்னதான் சமைக்கிறா? 2 மணி நேரமா பாத்திரம் ஒரு சவுண்டு தான் கேட்குது. ஒன்னும் வாசத்தையும் காணும். 1000 பேருக்கு அன்னதானமா செய்யறா. அடியன் ஒருத்தனுக்கு தானே. என்னதான் பண்றான்னு போய் பாப்போமா? ஐயோ அவசரப்படாத குமாரு. அப்புறம் கரண்டிய வீட்டுக்கு 7 வயசாயிடுச்சு, பையனுக்கு பொண்ணு பார்ப்போம்ட்டு காலையிலே ஜாதகத்தை தேடினாங்க. ஜாதகத்தை கரையான் திருட்டு போயிடுச்சு. அந்த கரையானுக்கு என்ன வன்மம் தெரியல என் மேல. எல்லாம் என் நேரம் நினைச்சுக்க வேண்டியவா. தாஜ்மஹால் எங்கம்மா இருக்கு? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எடுத்ததை எடுத்த இடத்துல வெயின்னு. நீ எங்கேயாவது கொண்டு போய் தாஜ்மஹால் வச்சிருவேன், நான் தேடி கொடுக்கணுமா? பிரஷர் செக் பண்றேன்னு போனீங்களே, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஏன் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப கண்டிப்பா பிரஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதா? நீ உங்க அம்மாவோட போனா குறைஞ்சிருமா? நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட யோசிச்சேன், நம்ம பேசாம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தி சண்டை போட்டா கூட ஒருத்தி வந்துட்டு நம்ம சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேற்று ஒரு கனவு வந்துச்சு. சண்டை வரப்போ ஒருத்தி பூச்சிக்கிறா, ஒருத்தி அடிக்கிறான். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? எனக்கு போடுற பிரேக்ஃபாஸ்ட்லயே உப்பு இருக்காது, இதுல டூத் பேஸ்ட்ல எங்க இருக்க போகுது? சார் உங்களை தான். மம்மி ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லுடா லோனா. ஒருத்தன் டாக்டர் கொடுத்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனானா. ஏன் தெரியலடா லோனா, நீயே சொல்ல. ஏன்னா அந்த டாக்டர் மாத்திரையை வச்சு ஆவி பிடிக்க சொன்னாரா. என்ன வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்னு வருது? உனக்கு தெரியாதா இவ்வளவு லேட்டா இருக்க? மார்க் சுக்வர்க் வந்து $16 பில்லியன் கொடுத்து வாட்ஸ்அப் வாங்கியிருக்காங்க. லூசா அவன்? நம்மள மாதிரி ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டு போலாம்ல. எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க,
பிடிச்சவங்களை அழ வைக்காதடா, அது தப்பு. பிடிச்சவங்களுக்காக நீ அழலாம், அது தப்பு. அப்ப புரியல, இப்ப புரியுது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குங்க. அது என்னன்னா சாப்பிட்டு நல்லா தூங்குறது தாங்க. பச்சை குழந்தை என்னையே எங்க அம்மா இந்த திட்டுறாளே, எரும மாடு மாதிரி வளர்ந்துருப்ப எங்க அப்பாவை என்ன திட்டுவா. டேய் தரப்பா, உனக்கு ஒரு கோவில் தாண்டா கெட்டணும். எல்லாம் தாங்கிட்டு இவ்வளவு நாள் இருந்ததுக்கு